بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் மற்றும் ஓர் இரவில் அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த இரவு ஒற்றைப்படையான இரவு. இந்த இரவுகளில் சில நேரம் அல்லாஹ் வாக்களித்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற இரவாக கூட இந்த இரவு இருக்கலாம். அப்படி ஒரு இரவில் என்னையும் உங்களையும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக, அல் குர்ஆன் கூறுகிற நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடரினூடாக நாம் சில முக்கியமான விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் நாங்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமாகிய சமூது கூட்டத்தினுடைய வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் நாங்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்களோடு சம்பந்தப்படுத்தி அல் குர்ஆன் சொல்லுகிற சில முக்கியமான வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் சொல்லுகிற வரலாறுகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை இருக்கிறது. அதுதான் அல் குர்ஆனிய வரலாறுகள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முற்பட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பேசுகிற வரலாறுகள். இந்த வரலாறுகள் குறித்து மிக தெரிந்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான். ஏனென்றால் நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கூட இந்த வரலாறுகளை பற்றிய அறிவுள்ளவர்கள் யாரும் இருக்கவில்லை. எனவே இந்த வரலாறுகளை பற்றிய தெளிவு வேண்டுமானால் ஒன்று அல்லாஹ் அதை பற்றி தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செய்திகளூடாக அந்த வரலாறுகளை விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும். இவை அல்லாத சில விஷயங்கள் இந்த வரலாறுகளின் பொழுது விரிவாக சில புத்தகங்களிலே எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவற்றுக்கு தஃப்சீர் கலை ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இஸ்ராஈலியாத் என்று சொல்லுவார்கள். இஸ்ராஈலியாத் என்றால் ஏற்கனவே இறக்கப்பட்ட வேதங்களில் இருந்து, இதற்கு நபி அவர்கள் குர்ஆனுக்கு முந்திய வேதங்களில் இருந்து வருகிற நபிமார்களுடைய வரலாற்றை, அந்த வரலாற்றை அப்படியே அவர்கள் பிரிவுபடுத்தி அல்லது தெளிவுபடுத்தி எழுதப்படுகிற விஷயங்களுக்கு தான் இஸ்ராஈலியாத் என்று சொல்லப்படும். இந்த இஸ்ராஈலியாத்துகளை பொறுத்தவரை இதை எப்படி அணுகுவது, இதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதா அல்லது முழுமையாக மறுப்பதா என்கிற விஷயத்தில் அறிஞர்கள் மத்தியிலே, முஃபஸ்ஸிரீன்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு செய்தி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் குறிப்பாக அதை விளங்கப்படுத்தாத பொழுது இன்னும் ஒரு வகையில் அதை விளங்கப்படுத்தி எழுதப்பட்டிருந்தால் அது உண்மையில் முன்வந்த வேதங்களில் இருக்கிற செய்திகளாக இருந்தால் அதை உண்மைப்படுத்துவதா அல்லது பொய்ப்பிப்பதா அல்லது ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்கிற இடத்தில் அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதிலே சில அறிஞர்கள் முழுமையாக இஸ்ராஈலியாத்துகள் மறுக்கப்பட வேண்டும், அவைகளை நாங்கள் ஆதாரங்களாக கொள்ள முடியாது, விளக்கங்களுக்கு எடுக்க முடியாது. ஏனென்றால் இதற்கு முன் வாழ்ந்த இருந்த வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அவைகளில் கையாடல்கள் நடந்திருக்கின்றன, எது உண்மை எது பொய் என்று தெரியாது, எனவே அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, இஸ்ராஈலியாத்துகள் என்கிற பொழுது அவற்றில் ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயங்களும் இருக்கும், மறக்கத்தக்க விஷயங்களும் இருக்கும், முன்வாழ்ந்த வேதங்களும் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேதங்கள் தான், எனவே அவற்றை முற்றுமுழுதாக மறுக்க முடியாது என்று கருத்து சொல்லுகிற ஒரு சாராரும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு சாராருக்கு மத்தியில் நடுநிலையாக பேசுகிற ஒரு சாரார், இந்த இஸ்ராஈலியாத்துகளை பொறுத்தவரை தற்போது இருக்கிற அல்லாஹுடைய வேதத்திற்கும் அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்திற்கும் மாற்றம் இல்லாத, அகீதாவுக்கு முரணில்லாத, ஷரியாவுக்கு முரணில்லாத விளக்கங்கள் அதனூடாக சொல்லப்படுமாக இருந்தால்
அவற்றை உண்மைப்படுத்தவோ பொய்ப்படுத்தவோ கூடாமல் ஒரு விளக்கத்திற்காக ஒப்புக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குரானிய வரலாறுகளில் முழுமையாக எல்லா வரலாறுகளும் தெளிவுபடுத்தப்படாவிட்டாலும் கூட ஒரு சில விஷயங்கள் இப்படியான செய்திகளூடாக எங்களை வந்து சேர்ந்திருக்கின்றன. எனவே அவற்றை வைத்துக் கொண்டு நாங்கள் இவைகள் இப்படி வந்திருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகளை நாங்கள் தொடுக்கக்கூடாது. அப்படி தொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொண்டு, அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களில் இந்த உலகத்தில் மன்னர்களாக ஆட்சியாளர்களாக இருந்த 2 நபிமார்கள் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா பல சூறாக்களிலே சொல்லி இருக்கிறார். அதிலே அல்லாஹு தஆலா சூரத்துன் நம்ல் என்று சொல்லுகிற அத்தியாயத்தில் 15வது வசனத்திலே இருந்து 44வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா அதற்கு முந்தைய ஒரு வரலாறு சூரத்துல் பக்ராவினுடைய பகுதியிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்றில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய கதையை தொடங்குகிறார், அவர்களுடைய வரலாற்றை தொடங்குகிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட ஒரு மன்னராக இருந்த ஒரு நபி. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஜாலூத் என்று சொல்லுகிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் இந்த பூமியிலே இருந்தார். பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி வைத்திருந்தான் என்றால், அவர்களுக்கு இந்த நம்ம சமகாலத்திலே மார்க்க அறிஞர்கள் இருப்பதை போல அவர்களுடைய பிரதேசத்தில் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நபியை அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டிருந்தார். இப்படி தொடராக ஒரு நபி போனால் இன்னொரு நபி வருவார், இன்னொரு நபி போனால் இன்னொரு நபி வருவார். இப்படியே அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகளில் அல்லாஹு தஆலா நிறைய நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தார். அப்படி ஒரு நபி வாழ்ந்து கொண்டிருந்த சூழலில் தான் அந்த நபியினுடைய பெயர் குர்ஆனிலோ ஹதீஸிலோ தெளிவாக சொல்லப்படவில்லை. நான் சொல்லிய அந்த சம்பவங்களூடாக சாமுவேல் என்று சொல்லுகிற ஒரு நபி, அவர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த ஒரு மனிதர். அந்த நேரம் இவர் பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அல்லது பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிற காலப்பகுதியில் தான் இந்த ஜாலூத் என்று சொல்லுகிற மன்னனினுடைய அதிகாரம் அந்த ஊரிலே மிக கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை எல்லாம் கடுமையாக வேதனை செய்வது, அவர்களுக்கு எதிராக இருப்பது, தன்னை கடவுள் என்று நிர்பந்திப்பது என்கிற நிலையில் அவன் இருந்து கொண்டிருந்த பொழுது இப்பொழுது அவனுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும். போர் தொடுப்பதற்காக இந்த சாமுவேல் என்று சொல்லுகிற அல்லது அந்த நேரத்தில் இருந்த அந்த நபி அவர்களுக்கு தாலூத் என்று சொல்லுகிற ஒரு மனிதரை பனு இஸ்ரவேலர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார். ஜாலூத்துக்கு எதிராக படையெடுத்து செல்வதற்காக தாலூத் என்கிற ஒரு மனிதரை அடையாளப்படுத்தி இவர்தான் எனக்கு பின்னர் நபியாக இருப்பார் என்று சொன்ன நேரம் பனு இஸ்ரவேலர்கள் அதை மறுக்கிறார்கள். ஏனென்றால் அந்த தாலூத் என்ற மனிதர் பனு இஸ்ரவேலர்களுடைய பரம்பரையில் வந்தவர் அல்ல, அவர் வேறு ஊரை சேர்ந்தவர் அல்லது வேறொரு சந்ததியை சேர்ந்தவர். எனவே அவரை பனு இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு தெரியும், யகூதிகள், யூதர்கள், யூத பரம்பரையினுடைய சொந்தக்காரர்கள். அவர்கள் எப்பொழுதும் பெருமை பிடித்தவர்களாக, தங்களுடைய குலப்பெருமையை பேசுபவர்களாக, தங்களுடைய சந்ததிகளை உயர்த்தி பேசுபவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு நபிமார்களை பற்றிய வரலாறு தெரிந்திருந்தும் நிறைய நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததற்கும் நிராகரித்ததற்கும் காரணம் அவர்களுடைய இந்த பெருமைதான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களாக இருக்கிறோம், எனவே எங்களில் இருந்துதான் ஒரு நபி வர வேண்டும், வேறொரு சமுதாயத்தில் இருந்து ஒரு நபி வருவதை அவர்கள் ஒரு காலமும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இப்படி அவர்கள் இந்த தாலூத் என்று சொல்லுகிற அந்த நபியை அவர்கள் அல்லது அந்த மனிதரை அவர்கள் பொறுப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். இது குர்ஆன் சொல்லுகிற விஷயம். இப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த நேரம் அந்த நபியாக இருந்த அவர் சொல்லுகிறார், இவரை நீங்கள் நம்ப வேண்டுமாக இருந்தால் இவர் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆலு ஹாரூன், ஆலு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமும் பயன்படுத்திய சில பொக்கிஷங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுவான், அப்படி காட்டினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார். இவர்களும்
அவரை பற்றி தெளிவாக இந்த நபி விளங்கப்படுத்தி இப்படி எல்லாம் இவர் இருக்கிறார், உங்களை விட அவர் அறிவிலும் அவருடைய ஆற்றலிலும் அவர் பலசாலியாக இருக்கிறார் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை சொன்ன பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தின் பொக்கிஷங்களை கொண்டு வந்து காட்டினால் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்ட நேரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் ஒப்புக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா மலக்குகள் மூலமாக இந்த மனிதரை உறுதிப்படுத்துவதற்காக, இந்த நபியை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை கொண்டு வந்து காட்டுகிறார். இந்த தாலூத் என்கிற மனிதர் நபியாக இருந்தாரா அல்லது ஒரு நல்ல மனிதராக இருந்தாரா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. குர்ஆனில் அவரை நபி என்று குறிப்பிட்டு வரவில்லை. இருந்தாலும் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் அனுப்பப்படுகிற தலைவராக அவரை குர்ஆன் ஒரு மன்னராக குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்கள் இவரை தங்களுடைய தலைமை பொறுப்புக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இவரின் மூலமாக அந்த ஜாலூத் என்ற மன்னனோடு போரிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார். இப்பொழுது பனு இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவருக்கு பின்னால் அணி திரண்டிருக்கிறார்கள். அந்த அணியில் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் நபியாக அங்கீகாரம் பெறுவதற்கு முன்னால், நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த படையிலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தாலூத் என்பவருக்கும் ஜாலூத் என்ற மன்னனுக்கும் இடையிலான யுத்தத்திற்காக படை போய்கொண்டிருக்கிறது. போகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய இந்த மமதையை முறியடிப்பதற்காக சில சோதனைகளை எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். சில சோதனைகளை எப்பொழுதும் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு சோதனையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். என்ன சோதனை என்றால், இவர்கள் படை நடத்தி போகின்ற வழியிலே ஒரு ஆறு அல்லது ஒரு நீரோடை குறுக்கிடும். அந்த நீரோடையை தாண்டித்தான் இவர்கள் போக வேண்டும். போகிற பொழுது இந்த தாலூத் என்று சொல்லுகிற அவர்களுடைய படை தளபதி அல்லது அந்த மனிதர் சொல்லுகிறார், நீங்கள் யாரும் அந்த நீரோடையில் இருந்து தண்ணீர் அருந்த கூடாது, அந்த நீரோடையில் தண்ணீர் அள்ளி குடித்து விடக் கூடாது என்று சொன்ன நேரம் பனு இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மிக தாகத்தோடு இருக்கிறோம், நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறோம், படை நடத்தி வந்திருக்கிறோம், எப்படி ஒரு நீரோடையை கடந்து போகிற பொழுது நாங்கள் தண்ணீர் அருந்தாமல் இருக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் அவருடைய கையிலே தண்ணீர் எடுத்து ஒரு சுரங்கை அளவுக்கு அல்லது ஒரு பிடி அளவுக்கான தண்ணீர் மாத்திரம்தான் அருந்தலாம். அப்படி அருந்துபவர்கள் மாத்திரம்தான் என்னோடு அந்த மன்னனை எதிர்த்து போராடுவதற்கு படை நடத்தி வரலாம் என்று சொல்லுகிறார். பனு இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு தெரியும், எப்போதெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கழுத்தறுக்கின்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். எனவே இந்த தாலூத் என்ற மன்னருக்கு அவர்கள் மாறு செய்கிறார்கள், ஒரு சிலரை தவிர. அல்லாஹு தஆலா இதை குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூதி قال ان الله مبتليكم بنهر. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு ஆற்றினை கொண்டு உங்களை சோதித்திருக்கிறான் என்று அவர் சொன்னார். வமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி. யார் இந்த ஆற்றில் இருந்து தண்ணீர் குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. வஇல்லம் யத்அம்ஹு ஃபஇன்னஹு மின்னி இல்லா மன் இக்தரஃப குர்ஃபதன் பியதி. அவருடைய ஒரு கை பிடி அளவுக்கான தண்ணீரை தவிர இதிலிருந்து யார் உணவாக கொள்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகிறார். இப்பொழுது அந்த ஆற்றை கடந்து போகிற பொழுது கொஞ்ச பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தண்ணீரை அள்ளி குடித்து விடுகிறார். அவருடைய வார்த்தையை மீறுகிறார்கள். இந்த கொஞ்ச பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய செய்தி, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட எண்ணிக்கையிலானவர்கள், என்னோடு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையில் ஜாலூத் என்ற மன்னனை எதிர்த்து செல்வதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் 313 அல்லது 315 அல்லது 319 300 மூன்று விதமான அறிவிப்புகள் பத்ர் யுத்தம் சம்பந்தமாக வந்திருக்கிறது. ஒன்று 313 பேர் என்பது, 315 பேர் என்பது, 319 பேர் என்பது. எனவே 300க்கும் மேற்பட்டவர்கள், 300 பேர், அதிலே அவர்கள் தண்ணீரை குடிக்காமல் அந்த ஆற்றை கடக்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக, அந்த மன்னனுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்த தாலூத் என்கிற மனிதரோடு போகிறார். அவர்களில் ஒருவராக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த கட்டுப்பாட்டோடு போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னராகவோ ஆட்சியாளராகவோ நபியாகவோ இருக்கவில்லை. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற இடையனாகத்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது இவர்கள் கடந்து அந்த ஆற்றை கடந்ததற்கு பிறகு ஏனையவர்கள் தண்ணீர் அள்ளி குடித்தவர்களை அல்லாஹு தஆலா இயலாமலாக்கி விட்டார். அந்த யுத்தத்தில் தொடர்ந்து பயணிப்பதற்கு இயலாதவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சோதனையாக அதை ஆக்கிவிட்டார்.
இப்பொழுது இவர்களோடு சேர்ந்து வந்தவர்கள் கூட கொஞ்சம் தயங்குகிறார்கள். காரணம், ஒரு மன்னனை எதிர்க்க போகிறோம், ஒரு மன்னனுடைய படையை எதிர்க்க போகிறோம். வெறும் 313 பேர் அல்லது 300 சுச்சம் பேர் போய் எப்படி அந்த படையை எங்களால் எதிர்க்க முடியும் என்று சொல்லி அவர்கள் தயங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனூ மஅஹு காலூ லா தாகத லனல் யௌம பிஜாலூத வ ஜுனூதி. ஜாலூத்தையும் அவனுடைய படையையும் எதிர்ப்பதற்கு எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். قال الذين يظنون انهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة باذن الله. அந்த நேரம் அந்த சமுதாயத்தில் உள்ள அல்லாஹ்வை நம்பிய சில மக்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ குறைந்த எண்ணிக்கையிலான படைகள் அல்லாஹ்வுடைய உதவியால் பெரும் எண்ணிக்கையிலான படைகளை மிகைத்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன, எனவே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லி இவர்களை அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்து கொண்டு அந்த மன்னனோடு நடக்கிற அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அதிலே நடக்கிற சில விஷயங்களை குர்ஆன் சூரத்துல் பக்ராவினுடைய 246வது வசனம் தொடக்கம் 252வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சம்பவங்களை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறார். அந்த நேரம் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த ஜாலூத் என்ற மன்னனை கொலை செய்கிறார். அந்த ஜாலூத் என்ற மன்னனை தாக்கியவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். வகதல தாவூது ஜாலூத். ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த படையிலே இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்கிறார்கள். எனவே இப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பனு இஸ்ரவேலர்களும் அவர்களோடு வந்தவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். இவர்தான் ஜாலூத்தை கொன்றவர் என்ற அந்த பெயர் எல்லோரிடத்திலும் பரவுகிறது. இப்பொழுது அல்லாஹு தஆலாவும் அவரை அங்கீகரித்து அவரை ஒரு நபியாக தெரிவு செய்கிறான். நபியாக தெரிவு செய்தது மாத்திரமல்ல, இந்த ஜாலூத்தினுடைய அதிகாரத்தையும் பனு இஸ்ரவேலர்களுடைய அதிகாரத்தையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் செல்வந்தமான ஒரு ஆட்சியை இந்த பூமியிலே செய்தவர்கள். தாலூத் மரணித்ததற்கு பின்னால் ஒரு மன்னராக ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். மன்னராக ஆட்சி பொறுப்பை ஏற்றதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் அவர்களை ஒரு நபியாகவும் ரசூலாகவும் அல்லாஹு தஆலா தெரிவு செய்கிறார். எனவேதான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜபூர் என்று சொல்லுகிற ஒரு வேதத்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மிக அழகான குரல் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதராக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே குர்ஆன் ஓதுகிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், ஊதீத்தும் மிஸ்மாரன் மின் மஸாமீரி தாவூத். தாவூதுக்கு அல்லாஹ் கொடுத்த புல்லாங்குழல்களில் இருந்து ஒன்றை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் மிக அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்ட ஒரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் ஒரு வார்த்தை பேசினால் அந்த வார்த்தையினுடைய ஈர்ப்பு அவருக்கு முன்னால் இருக்கிற மக்களை அப்படியே சாய்த்து விடும். அவ்வளவு அழகான குரல் வளமாக இருக்கும் அவர்களுடைய குரல் வளம். இதை பயன்படுத்தி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை ஈமானின்பால் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நபியாக இருக்கிறார்கள், மன்னராக இருக்கிறார்கள், செல்வத்தோடு இருந்தாலும் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் நன்றியோடு வாழலாம் என்பதற்கான முன்னுதாரணமாகத்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் குர்ஆனிலே முன்னுதாரணமாக சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைய வளங்களை கொடுக்கிறார். இந்த பூமியில் யாருக்கும் கொடுக்காத பல்வேறு ஆட்சிகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். அவர்கள் நிறைய செல்வத்தோடு நிறைய வசதிகளோடு இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அப்படி வாழ்ந்து வந்தாலும் கூட அவர்கள் அவர்களுடைய நாட்களை 4 வகையாக பிரித்துக் கொள்வார்கள். முதலாவது வகை, அவர்கள் ஒரு பகுதியை இபாதத்துக்காக ஒதுக்குவார்கள், அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒதுக்குவார்கள். இரண்டாவது பகுதியை அவர்கள் தன்னுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் ஒதுக்குவார்கள். மூன்றாவது பகுதியை சமுதாயத்தினுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக, தன்னுடைய ஆட்சி பொறுப்பை மேற்கொள்வதற்காக ஒதுக்குவார்கள். நான்காவது பகுதியை அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒதுக்குவார்கள். இப்படி அவர்கள் பணியாற்றுவது வழக்கம். இப்படி ஒரு நாள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இபாதத்துடைய நேரம் என்று அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் அந்த நேரத்தில் அவர்களை யாரும் சந்திக்க முடியாது. அவர்களிடத்திலே ஒரு கோட்டை இருந்தது, ஒரு அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனைக்கு காவலாளிகள் இருந்தார்கள். அந்த காவலாளிகளிடத்திலே சொல்லி விடுவார்கள், நான் இபாதத்துக்குரிய நேரம், இந்த நேரத்தில் யாரையும் அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஆனாலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெரியும், நபிமார்கள் அவ்வப்போது செய்கிற சில தவறுகளை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவார்.
அவர்களை திருத்துவதற்கான வழிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவார். அதனால் தான் நபிமார்களை நாங்கள் மாசூமீன்கள் என்று சொல்லுவோம். பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் மனிதர்களில் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய நபிமார்கள். காரணம், அவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள். தவறிழைத்தால் கூட அல்லாஹு தாலா உடனடியாக வகையை இறக்கி அவர்களுடைய தவறை திருத்தி விடுவார். திருத்தி நீங்கள் அதிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவார். இப்படித்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு செய்கிற விஷயத்தில் தவறிழைத்து விடுகிறார்கள். தவறிழைத்தல் என்பதில் இது சம்பந்தமாக பல்வேறு அறிவிப்புகள் வருகின்றன. ஆனால் அந்த அறிவிப்புகளில் எதுவுமே தெளிவான ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லை. அதிலே வருகிற ஒரு அறிவிப்பு, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 99 திருமணங்கள் முடித்திருந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஷரியாவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முறையின் பிரகாரம் முடித்திருந்தார்கள். இவர்கள் 99 திருமணம் முடித்ததற்கு பிறகு இன்னும் ஒரு பெண்ணின் மீது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை வருகிறது. அந்த ஆசையின் காரணமாக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் பேசுகிறார்கள். ஆனால் அந்த பெண் இன்னொரு திருமணம் முடித்திருக்கிறார். அந்த கணவர் வெளியூரிலே இருக்கிறார். எனவே அவரை விவாகரத்து தலாக் சொல்ல வைத்துவிட்டு அவர்களுடைய ஷரியாவின் பிரகாரம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்திக்கு தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சில இஸ்லாமிய அறிஞர்கள் இது இஸ்ராஈலியாத்தில் உள்ள செய்தி என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு செய்தி, ஒரு 2 நண்பர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு விஷயத்தில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தரப்பை மட்டும் விசாரித்து விட்டு இன்னொரு தரப்பிடத்திலே அவர்கள் தெளிவான செய்தியை கேட்காமல் அவர்கள் தீர்ப்பளித்ததன் காரணமாக இவர்கள் ஒரு நாள் வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் யாருமே வெளியில் இருந்து வரமாட்டார்கள். வருவதற்கான எந்த அனுமதியையும் காவலாளிகள் விட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அல்லாஹுவை தனிமையில் வணங்கிக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவர்களுக்கு முன்னால் 2 மனிதர்கள் தோன்றுகிறார்கள். இவர்கள் எப்படி வந்தார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்கிற செய்திகள் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை சொல்லுகிறான். ஹல் அதாக நபஉல் ஹஸ்ம், 2 விவாதம் செய்பவர்களுடைய செய்தி உங்களிடத்தில் நபியே வந்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்கிற அந்த வசனம் சூரத்துல் ஹஜ்ஜிலே வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், 2 பேரும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இவர் என்னுடைய சகோதரர், இவரிடத்திலே 99 ஆட்டுக்குட்டிகள் இருக்கின்றன. இவர் என்னோடு இருக்கிற ஆட்டுக்குட்டி என்னிடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. இந்த என்னிடத்தில் இருக்கிற ஒன்றையும் சேர்த்து இவர் கேட்கிறார், அவருக்கு 100ஆக ஆக்குவதற்கு கேட்கிறார் என்று சொன்ன நேரம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர் கேட்பவருடைய இந்த விஷயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு தீர்ப்பு சொல்லுகிறார்கள். அதெப்படி கேட்க முடியும்? அவரிடத்தில் 99 இருக்கிற பொழுது உன்னிடத்தில் இருக்கிற ஒன்றை அவர் கேட்பது அநியாயம் தானே என்று சொல்லி அவர்கள் தீர்ப்பளித்து விடுகிறார்கள். எனவே நீ கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி தீர்ப்பளித்து விடுகிறார்கள். இந்த தீர்ப்பு அவர்கள் அந்த 99 திருமணத்தின் பொழுது இன்னொரு சகோதரனுடைய மனைவியையும் தான் சேர்த்து முடித்ததை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதா, அல்லது அது பிழை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக சொல்லப்பட்டதா, அல்லது வேறொரு வழக்காளியினுடைய விஷயத்தில் இப்படி ஒரு அநீதம் நடந்த பொழுது அடுத்த வழக்காளியை இவர்கள் விசாரிக்காமல் நடந்ததற்காக சொல்லப்பட்டதா என்பதில் தெளிவான அறிவிப்புகள் இல்லாத பொழுதும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு பிழையானது என்று அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறான். விளங்கப்படுத்திய உடனே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 மனிதர்களும் கடந்து போனதற்கு பிறகு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு சுஜூதிலே விழுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து விட்டதாக அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய வயதிலே இருந்து விவேகம் உள்ளவர்களாக நல்ல திறமைசாலியாக இந்த பூமியிலே வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வரலாறு நீண்ட ஒரு வரலாறு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்கள் அந்த வரலாற்றினுடைய தொடரை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது ஆரம்பித்தால் அதற்கு தனியாக ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுகிற ஒரு வரலாறு தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அதற்கு பிறகு முடிவடைகிறது. அதற்கு பிறகு ஒரு 15 வயதாகிற பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த ஒரு வழக்கு தீர்ப்பினுடைய விஷயத்தில் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு தனக்கு பிறகு தகுதியானவர் என்பதை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தி அதற்கு பிறகு அந்த பொறுப்பை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லுகிற விஷயம் இதுதான். நாம் எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு
வாய்ப்புகளோடு இருந்தாலும் கூட அல்லாஹுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மீறாத நபிமார்களும் செல்வந்தர்கள், எல்லா நபிமார்களும் ஏழைகளாக கஷ்டத்தோடு இருந்தவர்கள் மாத்திரமல்ல, இப்படி பணக்கார நபிமார்களும் இருந்திருக்கிறார்கள், ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம், அவர்களுடைய பணம், பொருளாதாரம் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுக்கு மாறு செய்வதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை என்கிற விஷயத்தை இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாம் நாளைய தினம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்கள் அவர்கள் அடுத்திருந்த ஹுதுஹுத் பறவையினுடைய வரலாறு, பல்கீஸ் ராணியினுடைய வரலாறு என்று சொல்லி அவர்களோடு தொடர்ந்து வருகிற சில முக்கியமான விஷயங்களை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உரையாடுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.